பாஜகவுக்கு நார்த் ஈஸ்ட்ல இருந்து ஒரு நட்சத்திரம் உதயமாக்கிட்டு இருக்காரு. அவரு பேரு தான் ஹிமந்த பிஸ்வாச சர்மா. அசாமோட பாஜகவின் முதலமைச்சராக இருந்துகிட்டு இருக்காரு. அவர் எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்பும் எதிரிகளுக்கு மரணடியா இருந்துகிட்டு இருக்கு. அப்படி அவர் என்னதான் பண்ணிட்டாரு? அசாம்ல செப்டம்பர் மாசம் 25ஆம் தேதி துர்கா பூஜை ஆரம்பிக்க இருக்கு. துர்கா பூஜைக்கு யாராவது இடையூறு கொடுக்கும் பட்சத்தில் கண்ட இடத்துல சுட சொல்லியிருக்காரு. அதாவது சூட் அண்ட் சைடு ஆர்டர் கொடுத்திருக்காரு. யாராவது அசாம்ல துர்கா பூஜைக்கு இடையூறு கொடுக்கும் பட்சத்தில் அவர்கள் யாராக இருந்தாலும் எந்த மதத்தவராக இருந்தாலும் பார்த்த இடத்துல சுட்டுருங்கன்னு அசாம்ல இருக்கக்கூடிய காவல்துறைக்கு உத்தரவு போட்டிருக்காரு ஹிமந்த பிஸ்வாச சர்மா, அசாமோட முதலமைச்சர். அது மட்டும் தான் பண்ணியிருக்காரு கேட்ட கிடையாது. அசாம்ல பங்களாதேஷை சார்ந்த சட்டவிரோத குடியேறிகள் நிறைய பேர் இருக்காங்க. அவங்கள ஒவ்வொருத்தரா அடிச்சு வெளியில துரத்திக்கிட்டு இருக்காரு. இப்ப வரைக்கும் 30,115 பேரை அடிச்சு வெளியில துரத்தி இருக்காரு. அவங்க எல்லாருமே ஒரு ஒட்டுணிகள். ஏன் ஒட்டுணிகள்னு அந்த பங்களாதேஷ் சார்ந்தவங்க சொல்றேன்னா, அவங்க செலவு பண்ணக்கூடிய ஒவ்வொரு பொருளும் நம்மளோட வரிப்பணம். ஏன்னா அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் நம்மளோட வரிப்பணம், அவங்க யூஸ் பண்ணக்கூடிய மெடிக்கல் ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் போனா அது நம்மளோட வரிப்பணம். ஏன்னா சட்டவிரோதமா குடியேறினவங்களுக்கு எதற்காக நாம வரிப்பணத்துல இருந்து செலவு பண்ணணும்? அப்படிப்பட்டவர்களை அடிச்சு வெளியில துரத்திக்கிட்டு இருக்காரு நம்ம ஹிமந்த பிஸ்வாச சர்மா. நார்த் ஈஸ்டோட பாஜகவின் முகமாக வளர்ந்துகிட்டு இருக்காரு. அவர் செல்லமா அங்க இருக்கக்கூடிய மக்கள் ஹிமந்து மாமான்னு கூப்பிட்டு இருக்காங்க. நார்த் ஈஸ்ட வளர்ச்சி நோக்கி கொண்டு போயிட்டு இருக்கிறவர்ல ஹிமந்த பிஸ்வாச சர்மா ஒருத்தர். அசாமுக்கு இது போல ஒரு முதலமைச்சர் கிடைச்சதுலன்னு அங்க இருக்கக்கூடிய மக்கள் கொண்டாடக்கூடிய ஒரு முதலமைச்சராக இருக்கக்கூடியவர் தான் ஹிமந்த பிஸ்வாச சர்மா.